இப்போ மதனும் சரி மைக்கேலும் சரி காமெடியாக பண்ண மாட்டாங்க படத்திலே. ஆமாம், அவங்களுக்கு சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் பண்ணும். இவங்க வந்து காமேஸ்வரனும் ராஜும் எல்லாமே பண்ணிடுவாங்க. மைக்கேலும் மதனும் காமெடியாக இருக்காது அவ்வளோவா. சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் அவங்க அவங்க பேசுகிற சந்தான பாரதி அவர் வந்து அந்த பாட்டிலில் விசில் அடிச்சு லேட்டு அந்த கட்டையை கொடு அப்படின்னு கரெக்டாக குறி வச்சுட்டு திரும்பினா அவர் வேற எங்கேயோ போயிடுவார். திரும்புறதுக்குள்ளே இவங்க இருக்க மாட்டாங்க. சார் அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக வந்து அதில் காமெடி அந்த ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் தான் வந்து அது அந்த மேஜிக் தான். அதாவது அவங்க வந்து இதில் சுந்தரினியும் பாட்டை பற்றி எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து அவங்க வந்து அந்த அந்த பாட்டி அந்த இருப்பாங்க இல்லைங்களா, எஸ்என் பார்வதி. ஆமாம், அவங்க அந்த 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 காலத்து அந்த விதவை ஸ்டைல் அந்த சாரியில் இருக்கக்கூடிய பாட்டிங்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான் அவர் யோசிச்சிருக்கிறாரு டிரெக்டர். சுந்தரினியும் அப்படின்னு இவர் ஒரு டியூன் போட்டதும் ராஜா சாரோட டியூன் கேட்டவுடனே கான்செப்டே டிரெக்டர் மாத்திட்டாரு. அது வேண்டவே வேண்டாம், இதுலயே வேற ஒண்ணு போலான்னு ஒண்ணு போயிட்டாரு. இப்போ பேர் வச்சாலும்ல யாரு பேர் வச்சா அப்படி இது வந்து ஒரு பெரிய கியூரியாசிட்டியாவே இருக்கு.